வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மாறன் வீரா ரெண்டு பேரும் தனி கொடுத்துனம் போகணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரே ஷாக்ல இருக்காரு ராமச்சந்திரன். இத பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு எபிசோடு ப்ரோமோ ப்ரிடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. மாறன் வீரா ரெண்டு பேரும் யாரு கால் பண்ணாங்கன்னு மாறன் கிட்ட கேட்டுட்டு வீராக்கு அவங்க போன்ல பண்ண சொல்றாங்களா. அவரும் பேசினா ஆனா உங்க கடையில வேலை செஞ்சல முருகன் தான் அப்படின்னு சொல்றாரு. டேய் முருகனா, உனக்கு எப்படி இந்த விஷயம்னு தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா ஆக்சுவலா நான் கடைக்கு டீ குடிக்க போயிருந்தேன்னா அப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அதை வச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படின்னு சொல்றாங்க. அவனை பார்த்தா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியும், சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீரா மாறன் ரெண்டு பேரும் குயிக்கா அங்க போறாங்க. முருகன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. அண்ணா தெரியும்னு, அதோ ஒல்லிய தாடி வச்சுட்டு போறான்ல அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா யாருன்னா நம்ம விஜய் கிட்ட இந்த வண்டி கிளம்பிருச்சு அப்படின்னு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னார்ல, அவரை தான் காமிக்கிறாரு முருகன். ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் பாத்துக்கிறேன், நீ போன அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீரா மாறன் ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவன் வீட்டுல போய் படுத்துங்கிறான். அப்புறம் காலையில எழுந்திரிச்சு போறான். மாறன் சொல்றாரு, வீரா நீ வீட்டுக்கு வேணா போ, நான் வேணா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லடா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வந்து தலை வா அப்படின்னு சொல்லி மாறன் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாடி வச்சு ஒல்லியா இருக்காருல, அவரு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அந்த குடோனுக்குள்ள இவரு போறாரு. இவங்களும் ஜன்னலை திறந்து ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. கஞ்சா போத பட்டணம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. இதை விடக்கூடாது வீடா, இவனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு மாறன். மாறன் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, தப்பா வேற இருக்கு, வேண்டாம் நம்ம போக வேண்டாம், நம்ம போலீஸ கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க வீரா. ஐயோ வீரா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே பாத்துக்குவேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன மாறா, அதெல்லாம் வேண்டாம் மாறா, நம்ம போலீஸ்க்கு போயிடலாம் மாறா, சத்தம் போடாம வா வீரா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா மாறு வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு வடகன்ஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குது, பாக்குறதுக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்கு, ஆனா நீ பேசுறது எப்படி அப்படின்னு அவரும் பேசி காமிக்கிறாரு. சூப்பரா பேசுற மாறா, செம்மடா அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க இரு, நான் போய் எங்க என்னன்னு பாத்துட்டு வரேன்ட்டு ஃபர்ஸ்ட் மாறன் போறாங்க. ஆனா வீராக்கு மனசே கேட்கல. மாறன் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கரெக்டா மாறன் அந்த பொட்டலம் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு குடோன், அந்த இடத்துக்கு போறாங்க. நீ யாரு, இங்க எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் கேக்குறாங்க. அப்போ நான் வேலைக்கு புதுசா வந்திருக்கேன், அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அப்படியே இப்படின்னு எப்படியோ சமாளிக்கிறாங்க. அதை வேற அவனுக்கு கேட்டு நம்பிறானுங்க. சரின்னு சொல்லி தன்னை குபேர் சிங் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு அங்க போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய பொட்டணங்களும் அங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறன் என்ன பண்றாருன்னா, ஆனா தண்ணி குடிச்சிட்டு வர்றான் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு அவர் மொபைல்ல இருக்க கேமரால இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ஒவ்வொரு பட்டணமா போட்டோ போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒருத்தன் அந்த சைடு வர்றான். மாறன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆனா இவன் ஸ்பையன்ன, இவன் வேணும்னே வந்திருக்கான், போலீஸ் ஆள் போல் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவரும் தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு. சுத்தி வளைச்சிடுறாங்க. மாறன் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா கடைசியில ஒருத்தன் மண்டையில வந்து அடிச்சு மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மாறனை கட்டி வச்சு எல்லாரும் சும்மா வெளுன்னு வலிக்கிறாங்க. எந்த போலீஸ் சொன்ன அனுப்பிச்சு, நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப எதுவுமே சொல்லல, அடி வாங்கி மயக்கமாயிடுறாரு மாறன். வீராக்கு ஒரே டவுட் ஆகுது. மாறன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, மாறனா இவ்வளவு நேரம் ஆச்சு காணோம், என்னாச்சு அவனுக்கு தெரியலன்னு அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. சரி வேண்டாம், நம்மளே போய் நேரா மாறன் என்ன பண்றான்னு பாத்திரலாம் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. அதுக்கப்புறம் மாறன் இருக்கிற இடத்துக்கு வீரா பதுங்கி பதுங்கி போறாங்க. பார்த்தா அங்க எல்லாம் அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாறன் அங்க காணோம். ஒரு வேலை மாறனை வேலைக்கு சேர்த்தாம விட்டுட்டாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணும் போதுதான் மாறனை அங்க கட்டி வச்சிருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அத பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. வீரா எப்படியாச்சு நம்ம மாறனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எல்லாரும் அசந்து இருக்கிற சமயமா பார்த்து வீராவும் உள்ள போறாங்க. மாறனை கட்டி வச்சிருக்க இடத்துக்கு போறாங்க. மாறன் மயக்கத்துல இருக்காங்க. மர எழுந்திரி அப்படின்னு எழுப்பி விடுறாங்க.
அப்பதான் கண்ணை லைட்டை திறந்து வீரா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க அடியாளுக வந்துடுறாங்க. வீராவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வீரா சும்மா இருப்பாங்களா? அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா செம்ம சண்டை நடக்குது வீராக்கும் அங்க இருக்க கோன்ஸ் எல்லாத்துக்குமே. அத்தனை கோன் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம மாறன் கையில கட்டியிருந்த கட்டையும் அவுத்து விட்டுறாங்க. மாறனும் கண்ணு முழிச்சிடுறாரு. மாறன் ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, வீரா ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. இதுல மாறன் மயக்கத்துல வேற இருக்காரா. மாறனை புடிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வீரா அவங்களோட ஷாலை வச்சு செம்மையா மொத்த பேத்து எல்லாத்தையும் அடிச்சு காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உஷாராகிறாரு மாறன். மாறன் இது சும்மா இருப்பாரு, அத்தனை பேத்தையும் துவம்சம் பண்றாங்க. இந்த கூட்டத்தோட தலைவனே அங்க வர்றா. யார் யா நீயே அப்படின்னு சொல்லிட்டு மாறனை அடிக்க போறாங்க. மாறன் போட்டு துவம்சம் பண்றாங்க. மாறனோட அடி தாங்க முடியாம உண்மையை சொல்லிடுறேன்னு அவரு ஒரு பக்கம் சத்தம் போடுறாரு. இப்ப சொல்ற உண்மைய அப்படின்னு மாறன் அந்த கூட்டத்தோட தலைவர்கிட்ட கேக்குறாங்க. ஐயா நாங்க பொட்டணம் கட்டிட்டு தாங்க ஐயா இருக்கோம். ஐயா நாங்க பொட்டணம் கட்டிட்டு தான் இருக்கோங்க. ஆனா ஒரு லேடி வந்து எங்க கிட்ட சொன்னாங்க, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் வண்டியில உங்க சரக்குகளை எல்லாம் அனுப்புனீங்கன்னா ஈஸியா போய் சேர்ந்துரும்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படிதான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகுது. யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இந்த பொண்ணோட அடையாளம் தெரியுமா அப்படின்னு மாறன் கேக்குறாரு. தெரியுங்கய்யா அப்படின்னு சொல்லும் போதே வீரா எடுத்து நம்ம விஜய காமிக்கிறாங்க. இந்த பொண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க இவங்க இல்ல அப்படின்னு உடனே கண்மணியோட போட்டோவை காமிக்கிறாங்க. கண்மணியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த கூன்ஸோட தலைவர். அப்ப யாரா இருக்கும் அப்படின்னு இவங்க யோசனை பண்றாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு பார்த்த தெரியுமா அப்படின்னு வீரா கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குமா, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இதை அப்படியே வந்து நீங்க போலீஸ்ட சொல்லணும் சரியா அப்படிங்கிறாங்க. ஐயோ போலீஸ கூட்டிட்டு போகாதீங்கம்மா, எங்களை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. மாறன் சொல்றாங்க, இங்க பாருங்க போலீஸ்ட உங்களை புடிச்சு கொடுத்தாதான் நான் இந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க முடியும். எனக்கு வேற வழி இல்ல, போலீஸ்ட தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு மாறன் சொல்லும் போது போலீஸ் அங்க வந்துருது. இது எப்படி சொன்ன நேரத்துல கரெக்டா போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு வீரா கிட்ட மாறன். அதுக்கு வீரா சொல்றாங்க, நான் தான் இங்க வர்றப்பே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொட்டனு பாக்கெட் எல்லாத்தையுமே போலீஸோட கஸ்டடிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடியாட்களோட தலைவன் எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறன் வீரா போய் அப்புறம் நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. ஏதோ ஒரு லேடி தான் இதை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. வீராவும் மாறனும் இதை என்னன்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மாறன் சொல்றாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, சாரி சார், சாரி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க தான் இந்த இதை பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன், சாரி தம்பியா அப்படின்னு சொல்றாங்க. வீரா சொல்றாங்க, சார் எடுத்தோடனே யாரையுமே இப்படி பேசாதீங்க சார், அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க சார் அப்படின்னு வீரா சொல்றாங்க. சாரிம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அவரும் சொல்றாரு. இதை மட்டும் சொன்னா போதாத சார், என் மாமா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா சொல்றேன் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஜீப்லயே வீரா மாறன் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஜீப் வந்து ராமச்சந்திரன் வீட்டுல வந்து நின்னோடனே பாத்தீங்கன்னா ஆனா போலீஸ் ஜீப் வருது அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு வெளியே ஓடி வர்றாங்க. போச்சு போ, அடுத்தது இவன் என்ன தப்பு பண்ணுனானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல வெளியே வர்றாரு ராமச்சந்திரன். வீரா மாறன் ரெண்டு பேரும் போலீஸ் ஜீப்ல இருந்து இறங்கி வர்றாங்க. அதை பார்த்தோன்னே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு, வள்ளி எதுக்கு இவன் வந்துட்டு இருக்கான் வள்ளி, அவளை முதல்ல போசலு, மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கான் வள்ளி, ஏன்டா என் உயிரை வாங்கறதுக்கே வந்து பறந்துருக்கா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வராரு. சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இல்ல சார் என்னத்த சார் நான் பொறுமையா இருக்கிறது, இவனால எனக்கு கெட்ட பேர் தான் சார் வருது, என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேடா மாறா, நீ எல்லாம் என்னடா பையன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வீரா சொல்றாங்க, மாமா இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன்லாம் இங்க இருக்க வேண்டாம் வீரா, நீ முதல்ல போட வெளிய அப்படின்னு சொல்றாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, இன்ஸ்பெக்டர் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படின்னு வீரா சொல்றாங்க. வள்ளி பார்த்துட்டு அண்ணன் என்னதான் சொல்றாங்கன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அப்படி பாக்குறாங்க, என்னது இது, அப்ப இதுல தப்பிச்சுட்டான் போல இருக்கே அப்படின்னு விஜய் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் கண்ணா பின்னு உங்க பையனை சத்தம் போட்டுட்டே இருக்காதீங்க சார், பாவம் சார் உங்க பையன் ரொம்ப நல்லவர் சார், அவரு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுடுச்சே நம்ம பையனை நம்மளே தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு ராமச்சந்திரன்.
சார் உங்க பையன் மேல எந்த தப்புமே இல்ல, உங்க கடை மேல எந்த தப்புமே இல்ல, வேணும்னே இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க சார் அப்படிங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. இத கேட்டுட்டு வீரா நீ அவனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வாமா, நான் அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சந்தோஷமாயிருது. வள்ளிக்கு வாட உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாறன் உள்ள போறாரு. அப்படியே கைய பிடிக்கிறாங்க வீரா. இருமாறா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி மாறன் பாக்குறாங்க. ராமச்சந்திரன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, மாமா உங்க பையன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல மாமா, அவன் தப்புதான் செய்வான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க வந்துட்டீங்க. அவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான் மாமா, அவன் எல்லாமே குடும்பத்துக்காக தான் எல்லாமே விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர அவனுக்காக எதுவுமே செஞ்சதில்ல. அவன் ரொம்ப நல்லவன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க புள்ள மேல நீங்களே நம்பிக்கை வைக்காதப்போ நாங்க இனி இங்க இருக்க போறது இல்ல மாமா, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க வீரா. அதை கேட்டு பதறி போயிடுறாங்க வள்ளி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம இரு வீரா, மாறா நீ முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. மாறா உள்ள போகாத அப்படின்னு வீரா சொல்றாங்க. வீரா சொல்றதுதான் மாறன் கேக்குறாரு. மாறனும் உள்ள போக மாட்டேங்கிறாரு. ஏய் உனக்கு என்ன லூஸ் அடி பிடிச்சிருக்கு, நீ இவனை கூட்டிட்டு தனியா போய் என்னடி பண்ணுவ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்ட, கார்த்தி ஒரு பக்கம் பேசுறாரு, ராகவன் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா எதையுமே வீரா கேக்குறதா இல்ல. நாங்க தனி கொடுத்துடம் போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க வீரா. வள்ளி சொல்றாங்க, ஏன் வீரா இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்பதான் எல்லாமே மாறி நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்போ அதுக்குள்ள மறுபடியும் நீ ஏதோ ஒண்ணு பண்றே வீரா, வேண்டாம் வீரா, மாறா சொல்லு மாறா, வேண்டாம் மாறா அப்படின்னு சொல்றாங்க. அத்த அவ சொல்றதான் கரெக்ட் அத்த, நாங்க தனி கொடுத்துடம் போயிடுறதா நல்லது, எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு மாறன் சொல்றாரு. வள்ளி பூத்துன்னு அழுதுட்டு இருக்காங்க. அண்ணன் நீனாச்சும் சொல்லு அண்ணன், மாறன் வீராவ போக வேண்டாம்னு சொல்லு அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராமச்சந்திரன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இஷ்டம்னா அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. சென்னை இது கல் மனசுக்காரரா இருக்காரு அப்படின்னு கார்த்திக் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு. கார்த்திக் சொல்றாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு வீரா, நீ ஒண்ணு போக வேண்டாம் வா வீரா. இல்ல கார்த்திக் நான் போய் தான் ஆகணும், நாங்க தனி கொடுத்தனம் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ராகவன் ஒரு ஐடியா சொல்றாரு. சரி நீ தனி கொடுத்தனம் போகணும் அவ்வளவுதானே, சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ராகவன் என்னடா ராகவா வீடு பார்க்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. மாறன் வீடெல்லாம் பார்க்க போறடா, இங்க பக்கத்துலயே ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டித்தர போறோம், எப்படி கார்த்தி நல்ல ஐடியால அப்படின்னு சொல்றாங்க. ஏய் சூப்பர் ஐடியாடா, இங்கேயே இருக்கலாம் வீரா மாறன், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இங்கேயே ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டிக்கலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல காலி இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, காலி இடத்துல வீடு கட்டுறதுனா எவ்வளவு நாள் ஆகும், அது வரைக்கும் நாங்க வெளியே தான் தங்கணும், வேணா இப்படி வேணா பண்ணலாம், ஒரு குடிசை போட்டு நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குடிசையா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. ஆமா கார்த்திக் எங்களுக்கு அதுவே போதும், நாங்க இதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து பெரிய ஆளாவோம், கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வள்ளியும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா கேக்குற மாதிரி இல்ல. நாங்க தனி கொடுத்துடம் போயே ஆவோம் அப்படின்னு வீரா ஒட்ட கால பிடிவாதமா இருக்காங்க. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்களை வர சொல்லி வீரா மாறனுக்கான ஒரு குடிசைய அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே போட்டு கொடுக்குறாங்க. வள்ளி சொல்றாங்க, பிறந்ததுல இருந்தே அவன் ரொம்ப நல்லா லக்ஸூரியா வாழ்ந்து பழகிட்டான், இவன் எப்படி கீழே எல்லாம் படுக்க மாட்டான் வீரா அப்படின்னு சொல்லவும், மாறா நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க வீரா. இது சூப்பரா இருக்குது இந்த வீடு, நான் இருப்பேன் அத்த, மனைவி இருக்கிற இடமே எனக்கு சொர்க்கம், எனக்கு அந்த குடிசை வீடுதான் சொர்க்கம் அத்த, பரவாயில்ல விடுங்க நீங்க போக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குடிசைய கட்டி முடிச்சிடுறாங்க. மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன மாறா கவலையா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சேச்சே அதெல்லாம் இல்ல வீரா, உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, தாராளமா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த விஜிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆஹா சூப்பர், எப்படியோ மாறன் பக்கத்துல ஒரு வீடை கட்டி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது, இனி நம்ம ராஜாங்கம் தான், நம்ம சொல்றதுதான் இங்க நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கண்டிப்பா முழுசா கார்த்தியை என்னோட பக்கம் கொண்டு வந்துருவேன், இந்த பிருந்தாவன் தரத்தி விட்டுடலாம், அப்புறம் என்ன நம்ம நினைச்சதை நடத்திட்டு நம்ம ஹாப்பியா வாழ வேண்டியதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விஜி. ராமச்சந்திரன் அந்த மாடியில இருந்து அப்படியே அந்த குடிசைய பாக்குறாரு. ரொம்ப ஃபீல் பண்றாரு. ச்சே நம்ம பையனை நம்மளே இப்படி பண்ணிட்டோமே, இந்த குடிசையில போய் இவன் எப்படி வாழுவான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு ராமச்சந்திரன்.
அந்த குடிசையில கட்டி முடிச்சோடனே வீரா மாறன் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. கண்மணி அப்பயும் சொல்றாங்க, வேண்டாம் வீரா, அவனை நம்பி போகாத, நீ அம்மா வீட்டுக்கு போயிரு, அவனை விட்டுட்டு போயிரு, அவன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. நம்ம வீராவும் நானும் மாறனும் இங்கதான் வாழ போறோம், எங்க வாழ்க்கையை இங்கதான் நாங்க தொடங்கவும் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு பக்கம் நம்ம மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் இங்க இருக்கிறது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மாறன் வீரா 2 பேரும் போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து பிருந்தா பாக்குறாங்க. அக்கா, இதெல்லாம் வேணுமாக்கா? வேண்டாம்க்கா, எதுக்கு பிரச்சனைக்கா, நீ வீட்டுக்கே வந்துரு பேசாம அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிருந்தா, நாங்க இங்கதான் இருக்கணும். மாமாக்கு மாறன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவருக்கு தன்னோட மகன் மாற எப்பயுமே எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு எப்போ நம்பிக்கை வருதோ அப்பதான் நாங்க அந்த வீட்டுக்குள்ள வருவோம் அப்படின்னு வீராவும் சொல்றாங்க. வேற வழி இல்லாம சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கார்த்தி, பிருந்தா, வள்ளி, ராகவன் எல்லாரும் கிளம்புறாங்க. வள்ளிக்கு தான் ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்படி அழுதுகிட்டே வள்ளி அங்க இருந்து போறாங்க. மாறன் அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க, படுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கீழே விரிக்கிறதுக்கும் கூட ஒரு சின்ன பாய் தான் இருக்கு, எதுவுமே இல்ல, இருக்கிறத வச்சு விரிச்சு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா படுக்கிறாங்க. ஆனா மாறனுக்கு தூக்கமே வரல. மாறன் சொல்றாங்க, அங்க விஜி என்ன பண்ணிட்டு இருப்பாளோ தெரியல வீரா, நீ பாட்டுல இங்க தனி கொடுத்து நான் வந்துட்டு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் செஞ்சிருக்கேன் மாறா, அது இப்ப தெரியாது, உனக்கு பின்னாடிதான் தெரியும், நீ படுத்து தூங்கும் முதல்ல அப்படின்னு வீரா சொல்றாங்க. என்ன காரணமோ போ, எப்ப பார்த்தாலும் நம்ம தலைய உருட்டுறதே உனக்கு வேலையா போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எபிசோடு இப்படித்தான் நகரும்னு நினைக்கிறேன்.